வணக்கம் நண்பர்களே. இது வெள்ளையங்கிரி மலையோட 6வது மலை முடியக்கூடிய இடம். எதுக்கு அந்த இடத்த வீடியோ போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல தாங்க முக்கியமான விஷயமே இருக்குது. இந்த இடம் முடிகிற இடத்துல ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துக்குள்ளே சிவபெருமான் இருப்பார், தண்ணிக்குள்ளேயே இருப்பார். அந்த தண்ணியில் இறங்கி குளிக்கும்போது இந்த 6 மலையை நம்ம ஏறி வந்த உடல் அலுப்பு எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் 7ஆம் மலை ஏறுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இந்த மலையில் ஏறுறது எவ்வளோ கடினமானதுன்னு ஏறின எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து இந்த தண்ணியில் குளிக்கும்போது அவ்வளோ கூலிங்காக இருக்கும். உடம்புல ஊசி வச்சு குத்தினா எப்படி இருக்கும், அது மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் குளித்தாலே போதும். நல்லா உள்ளே இறங்கி 10 நிமிஷம் குளிச்சுட்டு சிவபெருமானை கும்பிட்டு அடுத்த மலை ஏறினோம்னா சல்சல்னு ஏறிடலாம். 7ஆம் மலையும் ரொம்ப கஷ்டமான மலை தான். ரொம்ப செங்குத்தாக தான் ஏறும். இதில் குளிச்சுட்டு போய் ஏறுறப்ப இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஏறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன். ஏதுமில்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாயிருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன். போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன். வாகாய் வாகாய் ஆகிறேன். காற்றோடு வல்லூர் தான் போகுதே.